ஸோ இப்போ நம்ம வந்து டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போகிறோம், 1988 போகிறோம். இந்த பீட்டர்ஸ் ரோடுன்றது யாருக்கெல்லாம் தெரியுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட மெட்ராஸ் பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ ரிச்சார்ஜ் போகுது பாருங்களேன், ரிச்சார்ஜ் போகுது ஃபுல்லாக எல்லாருமே சைக்கிள். அப்போல்லாம் ஆட்டோலாம் இருந்துருக்கு பாருங்களேன், ஆட்டோ, லாரி, பஸ்ஸு. பார்க்கவே நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் இது பார்க்கும்போது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவே எல்லாருமே அப்படியே லுங்கிய இடுப்புக்கு மேலே தான் கட்டிட்டு நடக்கிறாங்க. அப்படியே மெட்ராஸ்னாலே சார் அங்கே பாருங்களேன், டிராஃபிக் போலீஸ் சார் கையில் க்ளவுஸ் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா செமையாக இருக்கார். வா எவ்வளோ சைக்கிள் போகிறாங்களேன். ஐயோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காரு இருக்குது, காரு பைக்கு தான். இங்கே பார்த்தீங்களா புல்லட்டு, பழைய புல்லட்டு வேறு லெவலில் இருக்குது. இன்னொன்று நோட்டீஸ் பண்ணுறீங்களா, அங்கே பாருங்கள் பின்னாடி இருக்கவங்களும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க. ஸோ அப்போத்துலேருந்தே நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓட்டுறவங்களும் சரி, பின்னாடி இருந்ததும் சரி ஹெல்மெட் போடுவோம். ஏன்னா அவ்வளோ சேஃப் அது. ஸோ எல்லாருமே ஹெல்மெட் போட்டு நல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அப்போத்துலேருந்து. இப்போ தான் ஏதோ போயிட்டுருக்கு. சரி, ஓகே. எப்பயுமே நாங்கள் பாருங்களேன், ஒருத்தர் சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போலாம் பேக் யூஸ் பண்ணுறோம், அப்போல்லாம் ஃபுல்லாகவே சூட்கேஸ் தான். ஆனால் ரிச்சார்ஸில் தான் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ரிச்சார்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ரிச்சாஸில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா ஆட்டோ காஸ்ட்லாம் இப்போ அதிகமாக இருக்கும் போல். ஸோ நான் ரொம்ப மிடில் கிளாஸில் தான் அந்த மாதிரி ரிச்சாவில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆட்டோலேயும் ட்ராவல் பண்ணுறாங்க இதுலேயும், ஆனால் மோஸ்ட்டாக ரிச்சா தான். அப்புறம் இந்த வண்டி அம்பாஸ்டர் தான் அங்கங்கே கிடக்குது. சூப்பராக இருக்குது அம்பாஸ்டர். இந்த இவரை பாருங்களேன், நம்ம சென்னை பாஷையில் பயங்கரமாக பேசுகிறார் இவர். அந்த சின்ன பையன் அதில் கூடிய வச்சுட்டு ஒரு சைல்டு லேபராக இருக்கணும். சென்னை வேறு லெவலில் இருந்துருக்குங்க. சாரி, மெட்ராஸ் வேறு லெவல். சைக்கிள், புல்லட்டு தான் நிறைய. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க. பின்னாடி இருக்கவங்க சரி, ஓட்டுறவங்க சரி, 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஃபாலோவே பண்ணுறது கிடையாது. வந்துட்டு ஓட்டுறவனே ஹெல்மெட் போடுறது கிடையாது. ஆனால் முன்னாடிலாம் பின்னாடி இருக்கவருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னா ரொம்ப சேஃப்டி கூட. அம்பாஸ்டர் அங்கங்கே போகுது. புல்லட்டு தாங்க நிறைய, புல்லட்டு தான் நிறைய. அப்புறம் இந்த மாதிரி இந்த ஸ்கூட்ரு, ஃபேமஸான ஸ்கூட்ரு அது மிதிவண்டி. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இருக்க வண்டியில் இந்த மாதிரி சுத்தமாக நான் கண்டிப்பாக பார்த்தது கிடையாது. எல்லாருக்கையும் கம்பல்சரி சைக்கிள் இருக்குது. யாருமே டிபெண்ட் பண்ணிடல, சைக்கிள் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எது மாறிச்சோ இல்லையோ, இது மட்டும் மாறவே இல்லைங்க. இந்த சிலிண்டர் சைக்கிள் இப்போவுமே இந்த சைக்கிளை தான் எடுத்துகிட்டு வந்து சிலிண்டர் போடுறாங்க. ஆனால் அது மாறவே இல்லை. அப்புறம் இந்த மாட்டு வண்டி வந்து நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் ஏரியாவில். இப்போ சுத்தமாக எங்கேயுமே பார்க்கறதில்ல. இந்த மாட்டு வண்டியில் லோடு எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாட்டு வண்டியில் யூஸ் பண்ணுறது தான் இப்போ எங்கள் சென்னையில் எங்கேயுமே நான் இப்போ பார்த்தது கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் எங்கள் ஏரியாவில். ஆனால் இப்போ எங்கேயுமே பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஏரியாவில் இந்த மாதிரி மாட்டு வண்டி ஓடுதுன்னு. ஸோ அதுவும் கீழே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ இது என்ன இடம்னு 5 செகண்டை கண்டுபிடிங்க பார்க்கலாம். 1 2 3 4 5. ஸோ நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுதான் பாரிஸ் கார்னர், அதாவது பஸார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கிறது பாரிஸ் கார்னர் இடம். எப்படி இருக்குது பாருங்களேன். ஆனால் அதே பில்டிங் சேம் அப்படியே இப்போ வரைக்கும் இருக்குது. சுற்றி நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது, ஆனால் அதே பில்டிங் அப்படியே இருக்குங்க. நிறைய நம்ம பஸ்ஸெலாம் பார்த்துருப்பீங்க, மாட்டு வண்டி பார்த்தீங்களா, மாட்டு வண்டி அங்கங்கே அம்பாஸ்டர், மோஸ்ட்டாக சைக்கிளு. பஸ்ஸு பார்த்தீங்களா, பஸ்ஸு வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கானுங்க. பஸ்ஸு பாருங்கள், நம்ம எம்டிசி பஸ்ஸு வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி ரிக்ஷா தான் மோஸ்ட்டாக, இந்த ரிக்ஷா லோடுக்கு இதுக்கு எக்ஸல். இந்தியாருங்க ஃபாரின்காரர் மாதிரி இருக்காரு. அங்கே பாருங்கள் ஏதோ விற்று சேல்ஸுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம அவர் வந்து அவனுக்கு கொடுக்காம கீழே ஹேண்டிகேப் ஒருத்தருக்கு காசு கொடுக்குறாரு. அவர் சிரிக்கிறாரு பாருங்க, உனக்கு தராது எனக்கு போட்டு போகிறாருன்னு சிரிக்கிறார் அவர். ஸோ இதெல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக நான் இது பார்த்ததில்லை. இது பாருங்களேன், இது நீங்கள் பார்த்தா மெட்ராஸ்ன்னு சொல்ல மாட்டீங்க, ஏதோ ஊர் சைடில் எடுத்துருக்காங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் இது 1988ஓட மெட்ராஸ் இப்படி தாங்க இருக்கும். சுற்றி பச்சை பச்சை பச்சைன்னு எல்லார் வீட்லேயுமே தென்னை மரம், ஏதாச்சும் சம்திங் ஏதாவது மரம் இருக்கும். ஆனால் இப்போ யார் வீட்லையுமே எங்கேயுமே இது மாதிரி பார்த்துக்க மாட்டீங்க. சென்னையில் வந்து இப்போ எங்கேயுமே இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம அழிச்சிட்டோம் எல்லாத்தையும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோ வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.